ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? மகாபாரதத்தில் சகுனி கேரக்டர் இருக்கு இல்லையா, அது உண்மையிலே யார் தெரியுமா? ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். மகாபாரதம், ராமாயணம், கீதை, குரான், பைபிள் இதெல்லாம் நம்ம என்ன நினச்சிட்டோம்னா எப்போவோ நடந்தது கிடையாது. நடக்க போகிற விஷயத்துடைய நினைவாக வந்திருக்குது அது. ஆனால் எப்போ நடந்ததும் உண்மை தான், ஆனால் அது அப்படியே மீண்டும் திரும்ப நடக்கும். ஸோ அந்த மாதிரி உண்மையிலே இப்போத்தைய விஷயத்தை குறிக்கிறது தான் மகாபாரதம், கீதை. கீதையிலேருந்து தான் எல்லாமே வருது. ஸோ அப்போ அதில் குறிப்பிடப்பட்டுள்ள சகுனி கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். சகுனியை பார்த்தாலே அப்படி வெறுப்பு வரும் நமக்கு பார்க்கும்போது. இன்னும் கூடிய விரைவில் சகுனியும் தமிழன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ராவணனை தமிழன் சொல்லியாச்சு, நரகாசுரனை சொல்லியாச்சு. இதை யார் சொல்கிற அளவுக்கு வரப்போகிறாங்களோ தெரியல. ஆனால் அதை யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் சகுனி. ஸோ சரி, ஏன் அப்படின்னா பைபிளில் ஒரு விஷயம் போட்டிருக்கோம். அந்த கடைசி நேரம் எப்படி இருக்குன்னா, சகோதரர்கள் சகோதரர்களை எதிர்த்து எழுவார்கள் அப்படின்னு. என்ன சண்டை நடக்கும், ஒன்றா இருக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே கலகம் வெடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதே தான் மகாபாரதம். ஸோ அது ஆக்சுவலாக சொல்கிறது மகாபாரதம் தான். மகாபாரதத்தில் தான் சகோதரர்கள் அடிச்சிக்கிறாங்க இல்லையா. பாண்டவர்களும் கௌரவர்களும் உண்மையிலே சகோதரர்கள் தான் இல்லையா, பெரியப்பா பசங்க. அப்போ அந்த விஷயந்தான். ஆனால் அது எல்லாமே எப்போ குறிக்குதுன்னா இப்போ குறிக்குது. இப்போ தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிட்டு தானே இருக்கிறாங்க. எங்கே அடிச்சிக்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். இப்போ என்னென்னா, பாண்டவர்கள் கௌரவர்கள், ஆனால் 2 பேருக்கு இடையில சண்டை நடத்தின மாதிரி அதில் காட்டிட்டாங்க. உண்மையிலே அப்படி நடக்கலை. அந்த யுத்தத்துக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் உண்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கௌரவர்கள். அதுக்கு காரணம் யாருன்னா சகுனி. சகுனி தான் தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான். பாண்டவர்களை விடக்கூடாது, அந்த விஷத்தை ஏற்றிக்கிட்டே இருப்பான். யார் பாண்டவர்கள்? அமைதியாக இருக்கிறவங்க, கிருஷ்ணருடைய வழிப்படி நடக்கிறவங்க, சாத்விகமாக இருக்கிறவங்க. அவங்கள போய் நோண்டிக்கிட்டே இருக்குது, அவங்களுக்கு துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்குது, அவங்களுக்கு எதிராக கௌரவர்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்குது. இதுதான் சகுனியுடைய ஃபுல் டைம் ஜாப். நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் இப்போ நடக்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்கள், பாண்டவர்கள் யார் இருக்கிறதுலே அமைதியாக இருக்கிறாங்க? பிராமணர்கள் தான் இருக்கிறதுலே அமைதியாக இருக்கிறாங்க இல்லையா. ஏன்னா இப்போ பிராமணர்களை எதிர்த்து பேசுகிறவங்க தப்பி தவறி வாய் தவறுதெல்லாம் வேறு ஏதாவது ஒரு ஜாதி சொன்னால் என்ன ஆகும் யோசிச்சுப்பாங்க. எந்த ஜாதியை வேணாலும் இருக்கட்டும். ஆனால் பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் யார் திட்டினாலும் அவங்க அமைதியாகவே இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க பாண்டவர்கள். இப்போ அந்த பாண்டவர்களுக்கு எதிராக எல்லாரையும் தூண்டி விடுறது யார்? உங்களுக்கே தெரியும் இல்லையா. எல்லா தலைவரும் யாரெல்லாம் பிராமணர்களுக்கு எதிராக தூண்டுறாங்களோ அத்தனை பேரும் சகுனிகள் தான் இங்கே இருக்கிறவங்க. ஆனால் சகுனி பேச்சை கேட்டுட்டு நாம் துரியோதனா ஆகாமல் நம்மளை பாதுகாத்துக்க வேண்டியது நம்மளுடைய சாமர்த்தியம். துரியோதனனாக இருந்தாலும் நீங்கள் பாண்டவர்களாக மாறலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாருமே துரியோதனர்கள் தான். எல்லாரையுமே சகுனி தூண்டி விட்டான். ஆனால் இப்போ நீங்கள் மாறலாம். ஸோ அதுதான் யுத்தத்துக்கு முன்னாடி எங்கள் பக்கம் வரவங்க வாங்க அப்படின்னு தர்மம் இருக்கக்கூடாது. அப்போ அங்கேருந்து ஒருத்தன் போவான். ஸோ அது மாதிரி நம்ம போகலாம். ஸோ இது ஜென்ரலாக. ஆனால் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக பிராமணர்கள்ன்றது அந்த பிராமணர்கள் கிடையாது. பட் ஆனால் அப்படி போட்டாலும் இது கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுமே சாதுவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான பிராமணர்கள் பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்தவங்கன்னு வேதத்தில் போட்டிருக்கும். இப்போ பிரம்மா வாய் வழியாக பிறகுறதுனா என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த ஞானம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் இறைவன் இருக்கிற இடம். நம்ம உயிர் உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற இடம். குட்டி குட்டி புள்ளியாக இருக்கல, ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி. இங்கே தான் மேலே இறைவன் இருக்கார். அவர் தான் சிவன். அவரை தான் முஸ்லீம்கள் அல்லான்றாங்க, கிறிஸ்தவர்கள் பரமபிதான்றாங்க. அவர்
மனித உடல் எடுக்கிறதே கிடையாது. அதனால தான் சதாசிவம் ஜோதி வடிவானவர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்மள மாதிரியே தான் இருப்பார். அவரும் ஒரு ஆத்மா தான். அதனால தான் பரமாத்மான்றோம் அவரை. நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும், அவர் வர்றதில்லை. முதலாக இந்த பூமி சொர்க்கமாக தான் இறைவன் படிக்கிறார். அங்கே நம்ம தேவதையாக பிறந்து சொர்க்கத்தின் சுகத்தை 2500 வருஷம் அனுபவித்து இந்த பூமியை நரகமாக மாற்றிட்டோம் அடுத்த 2500 வருஷத்துக்கு. ஸோ சொர்க்கம் பாதி, நரகம் பாதி. நரகம் முடிஞ்சோடனே சொர்க்கம், சொர்க்கம் முடிஞ்சோடனே நரகம். இது திரும்ப திரும்ப நடக்கும். சொர்க்கம் நரகமாக தானாக மாறும். ஏன்னா புதுசு பழசாகிறது தானாகவே நடக்கும். ஆனால் பழசு புதுசாகிறது தானாக நடக்காது. நரகம் சொர்க்கமாகிறது தானாக நடக்காது. அதுக்கு தான் இறைவன் வரார் கடைசி 100 வருஷம். அவருக்கு மட்டும்தான் இந்த ஞானம் தெரியும், ரகசியம். ஆனால் அவருக்கு உடம்பு கிடையாது, பிறக்கிறது கிடையாது. அப்போ ஒரு உடல் வேணும். அதனால் ஒரு வயோதிகர் உடல் வரார். அவர் தான் அந்த வயோதிகருக்கு பேர் இறைவன் பிரம்மான்னு வைக்கிறார். ஸோ அந்த பிரம்மா வாய் வழியே இந்த ஞானத்தை கேட்குற அத்தனை பேரும் பிராமணர்கள். அதாவது இந்த வீடியோவை கொஞ்சம் நிச்சய புத்தியோடு பார்த்தாலும் நீங்கள் பிராமணர் தான். ஸோ இதுதான் உண்மையான பிராமணர். ஏன் கேட்குறோம்? அப்போ இறைவன் சொல்கிறாரு தெரிஞ்சுக்கிச்சு, தேவதையாக நாம தான் இருந்தோம் தெரிஞ்சிடுச்சு. இப்போ நாமளே அசுரர்கள் ஆகிட்டோம். ஏன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விகாரம் வந்துச்சு. சொர்க்கத்தில் இருக்கும்போது அது இருக்காது. இந்த 5 விகாரம் தான் ராவணன், சாத்தான், சைத்தான் சொல்கிறது. ஸோ இப்போ அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் நரகத்தில். ஸோ இதிலிருந்து விடுவிக்க தான் இறைவன் வர்றார். அதுக்கு காரணம் உங்களை அழியக்கூடிய உடல்னு நினச்சிட்டிங்க. அதனால் புலன் இன்பத்துக்கு அடிமையாயிட்டீங்க. அதனால தான் காமம், கோபம் எல்லாம் வருது. ஸோ இப்போ அதிலிருந்து நீங்கள் வெல்லணும்னா நீங்கள் அழியக்கூடிய உடல் கிடையாது, அழிவற்ற ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். ஸோ நான் ஆத்மா, என்னுடைய தந்தை பரமாத்மா. நான் பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன், என்னுடைய அப்பா செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார் அப்படின்னு மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்க்க இந்த இடம் துடிக்கும். என்னாங்கன்னா இறைவன்கிட்ட வந்து சக்தி வருது, ஆத்மா தூய்மையாகும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் ஃபுல்லாக உங்ககிட்ட வந்து போகும். ஆனால் எப்போ நீங்கள் இதை விடணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் இந்த உலகம் உங்களுக்கு எதிராக வரும். ஆச்சரியமாக இருக்கும். காமத்தை தோன்ற மாதிரி சூழ்நிலை வரும், கோபத்தை தோன்ற மாதிரி வரும், கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எதையும் கண்டுக்காமல் இறைவன் நினைவில் மூழ்கி இருக்கணும். ஆத்மாவுக்கு அந்த சக்தி, இறைவன் அப்படியே மார்கண்டேயன் கட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி சிவன் உங்கள் மனக்கண்ணில் நிரந்தரமாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் 3வது கண், மனக்கண். மனக்கண்ணால் சிவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த இடத்துல சகுனி யாருன்னா யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா இதை குறிப்பிட்டு யாருமே உங்களை எதிர்க்கிறது கிடையாது. அது தானாகவே நடக்கும். ஸோ ஒட்டுமொத்த உலகமும் கௌரவர்கள் தான். அதாவது இறைவனுடைய பேச்சை கேட்காத அத்தனை பேரும் கௌரவர்கள் தான், அந்த கலியுக பிராமணர்கள் உட்பட. ஏன்னா இறைவனுடைய ஞானம் எடுத்துக்கிட்டாங்கன்னா பாண்டவர்கள். ஸோ அப்போ நம்ம தான் உண்மையான பாண்டவர்கள், இந்த பிராமணர்களை தான் அப்படி சொல்கிறது. அப்போ பாருங்கள், நாம் வந்து இங்கே ராஜ்யம் அடையிறோம், இங்கே ராஜாவாக இருக்கிறோம். ஸ்ரீகிருஷ்ணரா அது மாதிரி தேவதையாக நம்ம தான் இருந்தோம். அதோடைய நினைவாக தான் இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டிக்க முடியாது. அப்படி தேவதையாக இருந்த நாம் ராஜ்யத்தை இழந்துட்டோம். ஏன்? காமம், கோபத்துக்கு அடிமையாயிட்டோம். இப்போ மீண்டும் அந்த ராஜ்யத்தை அடையிறதுக்கு இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அதுதான் ராஜயோகம், ராஜ்யத்தை அடையிறதுக்கான யோகம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறார்? இங்கே இருக்கிற எல்லாத்தின் மீதும் பற்று விற்று சொர்க்கத்தையே உனக்கு கொடுக்குறேன். ஏன்னா அவங்க அவ்வளோ செழிப்பாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருப்பாங்க. தங்கத்திலே மாடு மாளிகை இருக்கும், செங்கலே தங்கத்தில் இருக்கும். அங்கே போய் நீ ஆசையோடு போனேன்னா என்ன ஆகும்? இல்லை, இங்கே ஒன்றும் இல்லாமல் அசிங்கமாக இருக்கிற பொண்ணையே இச்சையாக பார்க்குறத விட மாற்ற காமத்தில் மூழ்கி கிடக்குறோன்னா அங்கே மகாலட்சுமி அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அப்போ அங்கே போய் இங்கே இருக்கிற இச்சையாக இருக்கிறவன் போயிட்டானா என்ன ஆகுது? ஸோ அதுக்காக தான் நம்மளுடைய புத்தியை தூய்மையாக்கி அங்கே அனுப்புகிறார். அதுக்காக தான் இறைவன் இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்குறார். பாருங்கள், இதுதான் மெயின் ஞானம். இந்த உண்மையான ஞானம்தான் கீதை, பைபிள், குரான் அப்படியே வெளிப்படுது. இப்போ யோசிச்சு பாருங்கள், அங்கே என்ன பண்ணுவாங்க? பாண்டவர்கள், அது பாண்டவர்கள்ன்றதை விட அதுக்கு முன்னாடியே அது ஸ்டார்ட் ஆகிடும். எங்கே? பாண்டு தான் ராஜாவாக இருப்பார் இல்லையா? பாண்டுவோடைய பசங்க தான் பாண்டவர்கள். பாண்டுவோடைய அண்ணன் தான் திருதராஷ்டிரன். ஸோ அவனுடைய பசங்க தான் கௌரவர்கள். அப்போ பாண்டு ராஜாவாக இருப்பார். ஆனால் எதனால் அந்த ராஜ்யத்தை இழக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா காமத்தினால தான் இழப்பார். 2வது பொண்டாட்டி மேலே உள்ள மோகத்தினால. அந்த மோகத்தினால அவர் ஒரு தப்பு பண்ணிவிடுவார், ஒரு முனிவரை கொன்னுடுவார். சரி, சாபம் வாங்கிடுவார். என்ன சாபம்? ஏன்னா அந்த முனிவர் வந்து அந்த மனைவியோட கொஞ்சம் நெருக்கமாக அந்யோன்யமாக இருக்கும் பொழுது கொன்னுடுவார், அல்லது காமத்தில் ஈடுபடும் போது கொன்னுடுவார்னு வச்சுக்கோங்களா. அப்போ அவர் கடுப்பாகும்.
சாகிறதுக்கு முன்னாடி சபிப்பார். நீ உன் மனைவி மேலே உள்ள மோகத்தினால தானே இப்படி பண்ண என்னன்னு. அதாவது ஒரு புலியை வேட்டையாட போய் புலி இருக்குதுன்னு நினச்சிட்டு அம்பு விட்டுருவார் தெரியாமல். அப்போ அந்த ஒரு பொண்ணு மேலே உள்ள போதையினால தானே நீ இப்படி பண்ண, அதனால் நீ அந்த பொண்ணை கட்டி தழுவுனா நீ செத்துடுவேன்னு சபிச்சிடுவார். ஐயோ நம்ம ஒரு முனிவரை கொண்டுட்டுமேன்ட்டு இவர் போய் காட்டில் போய் தவம் பண்ண போகிறார் பிராயச்சித்தமாக. அப்போ மனைவிமார்கள் ரெண்டு மனைவி இருப்பாங்க, 2 பேருமே நாங்களும் வரோன்னுவாங்க. சரி, ஒழுங்காக தான் பண்ணிகிட்ருப்பார். ஒரு நாள் அந்த பொண்ணு குளிச்சுட்டு வரும்போது அந்த அழகில் மயங்கி போய் கட்டி பிடிப்பார், பிடிச்சோடனே செத்து போயிடுவார். ஸோ அப்போ இங்கே என்ன, அந்த ராஜ்யத்தை, அதாவது காட்டில் கொஞ்ச நேரம் தவம் கண்டுட்டு மறுபடியும் வரணும்னு தான் நினச்சிட்டு தான் காட்டுக்கு வராரு. அது வரைக்கும் தற்காலிகமாக ராஜ்யத்தை திருதராஷ்டிரன்ட்டு கொடுத்துட்டு வரார். ஆனால் இங்கே வந்து காமத்தை கட்டுப்படுத்த முடியாதனால செத்தே போயிட்டார். இப்போ நிரந்தரமாகவே இவங்ககிட்ட வந்து ராஜ்யம் போச்சு. அப்போ அதுதான் இங்கே இல்லையா, நாம் இங்கே ராஜ்யம் இருந்தோம், இங்கே காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரமே இருக்காது. கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், ஆனால் யோக பலத்தினால பிறக்கும், காமத்தினால இருக்காது. ஏன்னா இச்சையாக பார்க்குறதுனா என்னன்னு கூட தெரியாது. ஸோ அப்படி இருந்த நாம் காமத்தில் விழும்போது அதை இழந்துடுறோம். இப்போ கடைசி நேரத்தில் இறைவன் எல்லாத்தையும் விட்டு உனக்கு ராஜ்யம் கொடுக்குறேன்றார். காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதுக்கு அடிப்படை காரணம் உடம்பு நினச்சது. அந்த உடம்புன்றதை மறந்த ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ. அதில் தான் பாவம் புண்ணியம் எல்லாமே சேருது. ஸோ அதில் இருக்கிற பாவத்தை எரிக்கன்னா இறைவனை நினச்சிட்டே இரு. இறைவன் செம்பன் நிறமான உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ நான் ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரமாக இருக்கேன், என்னுடைய அப்பா செவ்வானத்தில் நட்சத்திரமாக இருக்கார் அப்படின்னு மனக்கண்ணால் நினைக்க இந்த இடம் துடிக்கும். என்னன்னா ஆத்மா தூய்மையாகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு தூய்மையாகுங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்துக்குள்ள ஆரம்பத்திலே பிறவி எடுப்பீங்க, இல்லைன்னா லேட்டாக தான் பிறவி எடுப்பீங்க. இப்போ அங்கேயும் பாருங்கள், வனவாசத்துக்கு போகிறாங்க பாண்டவர்கள். ஸோ அந்த வனவாச வாழ்க்கை அங்கே வந்து அவங்களுக்கு காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்துக்கு தான் டெஸ்ட்டே வரும். நீங்கள் தர்மருடைய வாழ்க்கையை பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த டெஸ்ட் பேப்பர் தான் இருக்கும். பாண்டவர்கள் எல்லாருக்குமே. இவருக்கு பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு பார்த்தீங்கன்னா காமத்தை வச்சு டெஸ்ட் பேப்பர் வரும். ஏன்னா அவர் பயங்கர அழகாக காட்டுறாங்க இல்லையா. ஸோ தேவலோக ரொம்பவே ஆசைப்படுவாள். அவரை நீ தாயின்னு சொல்லிட்டு வந்துடுவார், நீ என்னோட அம்மான்னு சொல்லிட்டு வந்துடுவார். சரி, அதேமாரி தர்மருக்கு கேட்கவே தேவை, பற்று கொஞ்சம் கூட இல்லாமல் இருப்பார் இல்லையா. தன்னுடைய மனைவியை பங்கு படுத்தும் போது கூட பதறாமல் லெஸ்ஸாக இருப்பார். தன்னுடைய சகோதரர்களை கொலை பண்ணும்பொழுது கூட அமைதியாக இருப்பார். ஸோ அந்த பற்று இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதே மாதிரியே தான் ஒன்றாகவுமே போகும். ஸோ இவ்வளோத்துலேயும் பாஸ் ஆன பிறகு தான் ராஜ்யத்தை அடையிறோம். ஸோ இதுதான் அங்கே வெளிப்படுது. உண்மையான பிராமணர்கள் பாண்டவர்கள் நாம தான், அதாவது இந்த ஞானத்தை கேட்ட நீங்கள் தான். ஆனால் இங்கே என்ன ஒரு ட்ராமா நடக்குது மகாபாரதத்தில் சொல்லப்படாததுன்னா, எந்த நேரம் வேணாலும் பாண்டவர்கள் கௌரவர்கள் ஆகிடுவாங்க. ஏன்னா இங்கே காமம் கோபம் பிடிச்சி இருக்கும்ல, நீங்கள் விழுந்துட்டாலே அந்த பக்கம் போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் கிடையாது, 2 பேருக்குமே மாயையோடு தான் யுத்தம். அவங்க கௌரவர்கள் மாயையோட யுத்தமே பண்ண மாட்டாங்க, மாயைக்கு அடிமையாக கிடப்பாங்க. பாண்டவர்கள் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறோம். இது ஃபுல்லாக மனசுக்குள்ளே. ஸோ இறைவன் நினைவில் மூழ்கி இருந்தீங்கன்னா மாயக்கிட்ட ஜெயிச்சிடுவீங்க, இல்லைன்னா மாயக்கிட்ட தோற்றுடுவீங்க. ஸோ அதனால் சகுனின் யாருமே கிடையாது. பட்டு இந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பிராமணர்களோட வச்சு பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்காக எதிராக தோன்ற அத்தனை பேரும் சகுனி தான். அதை நம்பி எதிர்க்கிற எல்லாருமே பாவம் அப்பாவி துரியோதனர்கள் தான். உண்மையில் துரியோதனன் நல்லவன் தான் இல்லையா, ஆனால் சகுனி தான் கெடுப்பான். அதே மாதிரி தான் எல்லாரும் நல்லவங்க தான். பாவம் ஒரு சில அரசியல் தலைவர்கள் சகுனி வேலை பண்ணி எல்லாரையும் பிராமணர்களுக்கு எதிராக திருப்புறாங்க. ஸோ கொடுமை, பாவம். அதாவது கம்முன்னு இருக்கிறவங்களுக்கு பாவம். அதாவது பிராமணர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் இந்த ரகசியம் தெரிஞ்சுட்டு அமைதியாக இருந்தால் போதும், பாஸ். ஆனால் அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா அவங்களும் கீழே விழுந்துடுவாங்க. ஆனால் இப்போ அவங்களும் விழ வச்சிடுவாங்க, ஏன்னா உலகம் அப்படி ஆயிடுச்சு. ஸோ தப்பிச்சுக்குங்க. ஸோ அந்த பிராமணரில் வந்து இந்த ஒரிஜினல் பிராமணருக்கு வந்துடுங்க, அதுதான் சேஃப்டி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த இறைவனுடைய ஞானம் அதை தான் முரளின்னு சொல்லுவோம். அது தினம் இறைவன் பேசிகிட்டு இருக்கிறாரு. அதை நீங்கள் யூடியூப்பில் பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். இல்லாட்டினா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், +91 98 946 71743. ஸோ அந்த வீடியோஸ் லிங்க் அனுப்புகிறோம்.
கூடவே இந்த ஞானம் வந்து ராஜயோக தியான நிலையங்களில் முற்றிலும் இலவசமாக உலகம் ஃபுல்லாக போதிக்கப்படுது. அதோடைய முகவரி வேணும்னாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் போட்டு, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த விஷயம் புரியலை அப்படின்னா இன்னொரு தடவை பாருங்கள். நீங்கள் பாட்டுக்கு கண்ணா பின்னன்னு திட்டுறீங்கன்னா உங்களுக்கு புரியலன்னு நீங்களே சொல்கிறீங்க. அதை நினச்சிட்டு சிரிப்பு தான் வரும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.